வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் மாவட்டங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான பகுதியை மட்டும் காட்டுப்பகுதியை ஒதுக்கி பெரும்பாலான இடங்களில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஜூன் 3ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று தென் மாவட்டங்கள் குறைந்து வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ஜூன் 5ஆம் தேதி வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஜூன் 5, 6, 7 தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி திருநெல்வேலி மாநகரம் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, தஞ்சாவூர், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி மேற்கு பகுதி பாலக்காட்டுக்கு கனமழையாகவும், பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பொள்ளாச்சியை பெரும்பாலும் இன்றும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் இன்று சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை சென்னை, தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுராந்தகம் இந்த இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பெரும்பாலான இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சியை பொறுத்தவரை பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி மழை இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி மழை இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி பெரும்பாலும் இன்றும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கி கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 3ஆம் தேதி சற்று மழையின் தீவிரம் முழுமையாக காட்டுப்பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே மாநகரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 4ஆம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூன் 5ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6, ஜூன் 7ஆம் தேதி தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது.
ஜூன் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைந்து ஜூன் 9ஆம் தேதி மேலும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை வருகிற ஜூன் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடைய இருக்கிறது. மகாராஷ்டிரா அருகே ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு 10ஆம் தேதி தீவிரமடைய இருக்கிறது. 11ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 8ஆம் தேதி பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலன படிப்படியாக ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறைந்து 9ஆம் தேதிக்கு பிறகு கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் காற்று பகுதி இல்லாத இடத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மதுரை சுற்று வட்டாரங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் 2ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்குள்ள மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், அனுராதபுரம், வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இன்று கனமழையாக கிடைக்கும் இடத்தில் நாளைக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 4ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மட்டும் வருகிற நாட்களில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் மட்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கண்டி, ரத்தினபுரி, கொழும்பு, கோட்டை, ஹாலி, ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் வருகிற நாட்களில் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 2ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து மீண்டும் ஜூன் 3ஆம் தேதி முதல் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலில் ஜூன் 2ஆம் தேதி மட்டும் குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.